ஆரிஃப் என்ற சிறுவன் சிறுநீரக நோயால் அவதிப்பட்டான். மருத்துவர் சொன்னார்கள், அவனுக்கு உடனே சிறுநீரகம் மாற்று சிகிச்சை தேவை, இல்லையெனில் உயிர் ஆபத்து. ஆனால் தானம் செய்ய யாரும் முன்வரவில்லை. அந்த வேதனையிலும் கூட ஆரிஃப் தினமும் பள்ளி செல்லும் வழியில் ஒரு முதிய பாட்டிக்கு உணவு கொடுத்துவிட்டுத்தான் செல்வான். பாட்டி, நீங்க நன்றாக சாப்பிடணும். அவள் அவன் தலையை வருடி, நீ நல்ல பையன், இறைவன் உன்னை காப்பாற்றுவான் என்று ஆசிர்வதிப்பாள். ஒரு நாள் ஆரிஃப் திடீரென மயங்கி விழுந்தான். மருத்துவமனையின் அமைதியான வெள்ளை அறையில் அவன் உயிர் போராடிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெயர் சொல்ல விரும்பாத நபர் தன் சிறுநீரகத்தை தானமாக அளித்தார். சிகிச்சை வெற்றியடைந்தது. ஆரிஃப் கண் திறந்ததும் கேட்டான், எனக்கு சிறுநீரகம் தந்தவர் யார்? அனைவரும் அமைதியாக நின்றார்கள். மருத்துவர் மெதுவாக சொன்னார், நீ தினமும் சாப்பாடு கொடுத்த அந்த பாட்டி, அவள்தான். அந்த வார்த்தைகள் கேட்ட நொடியில் ஆரிஃபின் கண்களில் கண்ணீர் வெடித்தது. அவள் எங்கே? அவன் படுக்கையிலிருந்து எழுந்து ஓடினான். மருத்துவமனை வழித்தடத்தில் ஒரு படுக்கை, வெள்ளை துணியில் மூடப்பட்ட உடல். அதே பாட்டி. அவள் இறப்பதற்கு முன் சொன்ன கடைசி வார்த்தை, அவனுடைய நல்ல மனசுக்காக அவன் சந்தோஷமா வாழணும். ஆரிஃப் அவள் கைகளை பிடித்து அழுதான். பாட்டி, நான் கொடுத்தது சாப்பாடு மட்டும், நீங்க கொடுத்தது என் உயிர். சிலர் நமக்கு உணவு தரமாட்டார்கள், ஆனால் உயிரையே தருவார்கள். பெரியவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம். இப்படிப்பட்ட கதைகள் தொடர்ந்து வர சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இருங்கள். உங்கள் ஒரு ஆதரவு ஒரு நல்ல மாற்றத்தின் தொடக்கம்.